எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அடுத்த தேர்தலில் கொழும்பில் போட்டியிடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனிடம் கோரிக்கை விடுத்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். வழக்கு விசாரணை ஒன்றிற்காக நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையான அர்ச்சுனா ராமநாதன் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அர்ச்சுனா ராமநாதன் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அடுத்த தேர்தலில் கொழும்பில் போட்டியிடுமாறு தன்னிடம் கூறியதாகவும் இது தொடர்பில் எதிர்காலத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஏனென்றால் யாழ்ப்பாண மக்கள் தன்னை கொன்று விடுவார்கள் என்றும் அவர் அங்கிருந்து இங்கு வர வேண்டுமாக இருந்தால் சட்டத்தரணி கௌசல்யாவை அங்கு நிறுத்திவிட்டுதான் கொழும்பில் போட்டியிடுவேன் என்று கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் சட்டத்தரணி கௌசல்யாவை இவரை அடுத்ததாக பட்டியலில் இருப்பதாகவும் இவருக்கு கடந்த தேர்தலில் 15,000 ஓட்டுகள் கிடைத்ததாகவும் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விட சட்டத்தரணி கௌசல்யா அதிகமான வாக்குகளை பெற்றிருப்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டை திருத்த முடியாது என்றும் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். காரணம் என்னவெனில் ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் அரசாங்கத்திற்கு வாக்களிப்பதாகவும் ஒரு சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சியினருக்கு வாக்களிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாகவே கொழும்பு மாநகர சபையின் பாதீடும் தோல்வியடைந்ததென்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையின் பாதீடின் தோல்வியானது அரசாங்கத்தின் வீழ்ச்சியாகவே தான் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.